நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது குட் ஈவினிங் கனடா. நான் கனிதா உதயகுமார். இன்னும் ஒரு குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று டியூஸ்டே செப்டம்பர் 14th. இப்போது டொரண்டோ டைம் 9:09 PM அண்ட் டொரண்டோ வெதர் 26 டிகிரி செல்சியஸாக இருக்கின்றது. எங்களுடைய நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி இன்க் செல்வா வெற்றிவேல். இப்போது எங்களுடைய நிகழ்ச்சியில் என்னவெல்லாம் இடம்பெறப் போகின்றது என்பதை பார்க்க போகின்றோம். முதலாவது கனேடிய பொதுத் தேர்தல் தமிழ் வேட்பாளர் அறிமுகம். எங்களுடன் இன்று ஷோபிகா வைத்தியநாத சர்மா இணைந்து கொள்ளப் போகின்றார். அதைத் தொடர்ந்து இன்று ஒன்டாரியோ ஹெல்த் மினிஸ்டர் கிறிஸ்டின் எலியட் ஒன்டாரியோ வேக்சின் சர்டிஃபிகேஷன் சிஸ்டத்தை பற்றி எங்களுடன் பகிர்ந்திருக்கின்றார். இதை பற்றியும் விரிவாக பார்க்க போகின்றோம். அதைத் தொடர்ந்து வழக்கம் போலவே கனேடிய செய்திகள், நாளை நிலவும் காலநிலை, நாணய மாற்று வீதம், இவையெல்லாம் தான் எங்களுடைய நிகழ்ச்சியில் இன்று இடம்பெறப் போகின்றது. முதலாவது நான் முதலே சொன்ன மாதிரி கனேடிய பொதுத் தேர்தல் தமிழ் வேட்பாளர் அறிமுகம். இன்று எங்களுடன் ஷோபிகா வைத்தியநாத சர்மா இணைந்திருக்கின்றார். இவரை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் இவர் பிளாக் குபெக்வா பாடியை சார்ந்தவர். இவர் கேண்டிடேட் ஃபார் ரோஸ்மாண்ட் பெரி பேட்ரி என்ற ரைடிங்குக்கு வேட்பாளராக போட்டியிடுகின்றார். அத்துடன் இவர் இப்போது தனது பேச்சுலர்ஸ் ஆஃப் டிகிரி இன் மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் சோசியாலஜியை யூனிவர்சிட்டி ஆஃப் மொன்ட்ரியாலில் கல்வி கற்று வருகின்றார். வெல்கம் ஷோபிகா வைத்தியநாத சர்மா. Are you able to hear us? Vanakkam. Vanakkam. So we just have a few questions for you. So tell us a bit more about yourself. Kirkudo? Yeah, we can hear you. Okay. In fact, I'm a 21-year-old ulam pun, as you can see, and I'm running for the federal elections this year. As you mentioned, நான் இப்பொழுது கணிதமும் சோசியாலஜியும் படிச்சு கொண்டிருக்கிறேன் யூனிவர்சிட்டி மொன்ட்ரியலில். 9 வயதிலிருந்து நான் என்னுடைய சமூகத்தில் நான் ஈடுபட்டு கொண்டுதான் இருக்கின்றேன். ஹை ஸ்கூலா இருந்தாலும் சரி, காலேஜா இருந்தாலும் சரி, எங்களோட தமிழ் கம்யூனிட்டியே நான் ஒரு அறிவிப்பாளராக இருந்தேன். நான் 9 வயதுல இருந்து 18 வயது வரையும். அப்ப எனக்கு நெடுலும் ஆக்களோட பழகிறது, உதவி செய்கிறது நெடுலும் என்ற வேல்யூஸ்ல இருந்தது. அண்ட் அதான் இப்ப ஃபெடரல் எலெக்ஷன் ஸ்டார்ட் பண்ண முதல் எனக்கு பிளாக் Quebecois என்ன அப்ரோச் பண்ண கேண்டிடேட்டா இருக்கு. அப்ப இந்த வேல்யூஸோட அலைன் பண்ணதால நான் அக்செப்ட் பண்ணேன். உங்களோட ஏரியாவில் ஸ்பெசிஃபிக்காக என்ன சேலஞ்சஸ் உங்களோட ரைடிங்கில் இருக்கிற கான்ஸ்டிடியூவன்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணினோம், அதை நீங்கள் எப்படியெல்லாம் அட்ரஸ் பண்ணுவதாக பிளான் பண்ணியிருக்கின்றீர்கள்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அஃபோர்டபுள் ஹவுசிங், அதாவது இப்பொழுது உங்களுக்கு தெரியும் வீடு விலையல் வீடு அதாவது ரெண்ட் பண்ணைக்கே உங்களுக்கு சரியான ப்ரைஸ்கள் கூடிக்கொண்டிருக்கிறது. இட்ஸ் நாட் ஓன்லி ஸ்பெசிஃபிக் எந்த ரைடிங்குக்கு, எல்லா இடத்துலையும் கனடாலையும் இட்ஸ் இஷ்யூ தட்ஸ் கமிங். ஆனால் ரோஸ்மாண்ட் பெட்டிட் பேட்ரியில் உண்மையில வந்து இளம் ஃபேமிலிஸ் அல்லாட்டி எல்டர்ஸ் தான் கூட இருக்கணும், அல்லாட்டி ஈவன் ஸ்டூடெண்ட்ஸும் இருக்கணும். அண்ட் இந்த ஹவுசிங் சிச்சுவேஷன் வந்து வெரி ஒரு இம்பார்ட்டன்டான சிச்சுவேஷனாக இருக்கு. அண்ட் எங்களோட பிளாக் Quebecois பிளாட்ஃபார்ம்ல என்ன நாங்கள் ப்ரொபோஸ் பண்றோம்னா, கனடாவின் 1% ரெவென்யூ அப்படி நாங்கள் கியூபெக், அதாவது ப்ரொவின்சியல் ஃபீல்டுக்கு கொடுக்க வேண்டும். என்ற இப்ப ஹவுசிங்ன்றது வந்து ஒவ்வொரு ப்ரொவின்ஸும் தான் அதை நாங்க செய்யற நாங்கள். அண்ட் இப்போது வந்து ரோஸ்மாண்ட் பெட்டிட் பேட்ரியில கணக்கு இடங்கள்ல நாங்க சோஷியல் ஹவுசிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். ஆனா ஏன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண இல்லாதுன்னா பியூரோக்ராசியால நாங்க ஃபெடரல் ஃபண்ட்ஸை வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறோம். அப்ப 1% டோட்டல் ரெவென்யூ கியூபெக்கு கொடுத்தா அவை வந்து அந்த பியூரோக்ராசி வெயிட்டிங் டைம் இல்லாம தேவையான நேரங்கள்ல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ரினோவேட் பண்ணலாம். அதோட சேர்த்து நாங்க என்ன செய்ய விரும்புறோம்னா, ஒரு ஃபண்ட், ஸ்பெஷல் ஃபண்ட் கிரியேட் பண்ண விரும்புறோம். அந்த ஸ்பெஷல் ஃபண்ட்ல வந்து நாங்க அதாவது how do you say நான் லுக்ரேட்டிவ் அண்ட் கோஆபரேட்டிவ்ஸ் வந்து அந்த ஹவுசிங் அந்த மார்க்கெட்டுக்காக அவை வந்து லோ பிரைஸ்ட் இன்கமான ஹவுஸ்களை கிரியேட் பண்ணிவினோம். அண்ட் அதுக்கு இப்ப என்ன நாங்க செய்ய விரும்புறோம்னா, இப்ப சில ஆக்கள் பிரைவேட் மார்க்கெட்ல அந்த பில்டிங்ஸை வேண்டி ரினோவேட் பண்ணிட்டு டபுள் பிரைஸுக்கு விற்பினோம். அப்ப அதால அந்த அஃபோர்டபுள் ஹவுசிங் it's not as affordable as we think. அப்ப நாங்க இந்த ஃபண்ட் கிரியேட் பண்ணினா கோஆபரேட்டிவ்ஸ் அண்ட் நான் லுக்ரேட்டிவ்
ஆர்கனிசம்ஸ் வந்து அவையில் அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ரினோவேட் பண்ணி நாங்கள் சிட்டிசன்ஸுக்கு கொடுக்கலாம். அதோட சேர்ந்து எங்களோட 15% என்ற ரைடிங்கில் வந்து முதியோர்கள் தான் இருக்கணும். அப்ப அதாவது ரீசென்ட்லி ரிட்டையர் எல்லாட்டி லைக் அட்வான்ஸ்ட் முதியோரா தான் இருப்பினோம். அவைக்கு அந்த பண நிதி நிலவரங்களை பற்றி நாங்கள் அதை கவனிக்க விரும்புகிறோம். என்ற இப்பொழுது வந்து எலெக்ஷனுக்கு முதல் சில முதியோர்களுக்கு ஒரு $500 செக் வந்தது. ஆனா $500 12 monthsல காணாது. அப்ப நாங்க என்ன செய்ய விரும்புறோம்னா பென்ஷன் மந்த்லி பென்ஷனை அட் லார்ஜ் கூட்ட விரும்புறோம். அண்ட் அதாவது அந்த வயதுல நாங்க பிரிக்க விரும்பல. அப்ப அங்கோட முதியோருக்கு பெட்டர் லைஃப் கண்டிஷன்ஸும் கொடுக்க விரும்புறோம். அண்ட் என்வாயர்மெண்ட் இஸ் ஆல்சோ அ வெரி இம்பார்ட்டன்ட் சிச்சுவேஷன் in my writing as well. We have many local shops. We want to encourage more local agriculture as well. So these are pretty much the three most important situations we'll have to handle during the election and even after if I get elected. Thank you so much. So housing, long-term care homes, and focusing more on I guess the elders and climate தான் உங்களோட மெயின் ஃபோக்கஸாக இருக்கின்றது 3 மெயின் கேம்பெயின் பாயிண்ட்ஸ். அதை தொடர்ந்து இப்போ ஏன் உங்களுக்கு மக்கள் வோட் பண்ணணும் என்று எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இப்பொழுது நான் வந்து என்னுடைய மெயின் இந்த மெயின் அதர் colleague is from NPD and அவர் வந்து இப்ப 10 வருஷமா இருக்கிறார். and அவர் ஒரு ஆள் தான் 10 year Quebec NPDல ரெப்ரசன்ட் பண்ணி கொண்டு இருக்கிறார். அப்ப அந்த ரீதியில வந்து சம்டைம்ஸ் நாங்க கியூபெக்கு ரெப்ரசன்ட் பண்ண விரும்பேக்க இந்த கொலீக் வந்து சில டெசிஷன்ஸ் மேக் பண்ண வேணும் that won't really advantage my writing because he's the only one in Quebec. And இந்த கேண்டிடேசியை பார்க்க நான் வந்து Bloc Quebecois Quebec மட்டும் பார்க்கறதால எந்த மெயின் ஃபோக்கஸ் ரோஸ்மோண்ட் Petite Patrie இருக்கும். அப்ப ஹவுசிங் என்றாலும் சரி முதியோர் என்ற கண்டிஷன்ஸ் ஆனாலும் சரி நான் கூட இந்த அட்டென்ஷன் ஃபோக்கஸ் இந்த ப்ரையாரிட்டிஸ் அதுல தான் இருக்கும். and I won't have to make compromises with the rest of Canada because my main focus is Quebec. So just between the other persons with whom I'm competing for the writing, that's one main focus. But the other focus that is more positive and less competitive is நான் ஒரு இளம் பெண்ணா இந்த ரைடிங்ல ப்ரெசென்ட் பண்றது is very rare. ப்ரொவின்ஷியல்லையா இருந்தாலும் சரி முனிசிபல்ல இருந்தாலும் சரி இந்த ரைடிங்ல is very masculine. It's a very masculine environment. So what I want to encourage young people and women to involve themselves in more in politics because I feel that we need to be more represented and we need to make our voices be heard more often. இன்னும் ஒரு கேள்வி, இதான் உங்களுடைய முதலாவது எலெக்ஷன், அதுக்கும் ஒரு யங் உமனா 21 year old பார்ட்டிசிபேட் பண்ணுறது வந்து ஒரு பிக் டீல், அதுக்கு ஒரு நிறைய கட்ஸ் தேவை, ரைட்? ஸோ அதுவும் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக சூஸ் பண்ண பார்ட்டி வந்து Bloc Quebecois, அதற்கு காரணங்கள் உண்டா? ஏன் ஸ்பெசிஃபிக்காக அந்த பார்ட்டியை நீங்கள் சூஸ் பண்ணீங்க? நான் உங்களோட ரைடிங்கை இப்போ பார்த்தோம் என்றால் NDP தான் 2001 இருந்து வின் பண்ணி கொண்டிருக்கின்ற ஃபெடரல் எலெக்ஷன். அதுக்கு முன்னுக்கு தான் உங்களோட பார்ட்டி கொஞ்சம் லீடில் இருந்தது, ரைட்? இப்போ நீங்கள் வந்து இந்த பார்ட்டி, அதாவது உங்களுடைய பார்ட்டியை சூஸ் பண்ணியிருக்காத காரணம்? அதாவது நாங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு என்ன what I like to answer is எங்களோட தமிழாக்கள் நாங்கள் இன்வால்வ் ஆக கூடதா லிபரல் அண்ட் NDPல இருப்போம். எனக்கு எந்த சமுதாயத்துக்கும் என்ன போல எந்த வயது பிள்ளைகளுக்கும் சரி எங்களோட நெக்ஸ்ட் ஜெனரேஷன்ஸுக்கும் எனக்கு ஆப்ஷன் கொடுக்க விரும்புறேன். அதாவது எங்களோட தமிழ் மக்கள் ஒவ்வொரு பார்ட்டிலையும் இருக்கணும், எங்களுக்கு எல்லா பார்ட்டிஸை பற்றி அறியலாம், எங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு ஆக்களை தெரியும் அந்த ஒரு ஊக்கத்தால நாங்க அறிய விரும்புவோம். அது ஒரு பகுதி. ரெண்டாவது Bloc Quebecois என்ன நான் ரியலைஸ் பண்ணினாண்டா இமிகிரேஷன் எங்கட மக்களுக்கு வெரி இம்பார்ட்டன்டான சப்ஜெக்ட். கெனக்குங்கிற தமிழ் மக்கள் இமிகிரேட் பண்ணிவிடும் வேறு நாடுகள்ல இருந்து அண்ட் கனடா அக்செப்ட் பண்ணிவிடும், எல்லாம் செய்வினோம். ஆனா கூடுதலா நாங்க எங்கட கண்டிஷன்ஸை விட மேல நாங்க எலிவேட் பண்ணிடலாம். அப்ப என்ன செய்வோம்டா 3-4 வேலைகள் செய்வோம், பணம் அனுப்புவோம், அந்த எங்கட கஷ்டப்பட்டு தான் நாங்க ஸ்டில் வாழுறோம். அண்ட் ஈவன் நாங்க வெளிநாட்டுல இருந்து இங்க வரைக்க பெட்டர் லைஃபுக்காகத்தான் வருவோம், உங்களோட பிள்ளைகளுக்கும் சரி எங்களுக்கும் சரி. அண்ட் Bloc Quebecois என்ன ப்ரொபோஸ் பண்ணினோம்னா புது இமிகிரண்ட்ஸ் வரைக்க அவைக்கு வேலையும் சரி
பாசையும் பழகிறதுக்கு. எங்களுக்கு தெரியும் எங்களோட பேரண்ட்ஸ் சொல்லி நாம் படிப்பால தான் நாங்க எங்களோட நிலைமையில எப்படி சொல்றது அப்கிரேட் பண்ணலாம், பெட்டர் லைஃப் கண்டிஷன்ஸ்ல லிவ் பண்ணலாம். அப்ப அதுக்காகத்தான் நான் விரும்புறேன். இந்த இமிகிரேஷன் நாங்க வடிவ ஆக்களை பேணி பாதுகாத்து அவைகளுக்கு ஊக்கம் கொடுக்க வேணும், அவைண்ட நாடாகவும் இருக்க வேணும். என்ன நாங்க கனடால இருக்கைக்கும் எங்கிற நாடு மாதிரியும் இருக்காது, திரும்பி நாங்க எங்கிற நாடுக்கு போய்க்க எங்கிற நாடு மாதிரி இருக்காது. அப்ப நாங்க ஒரு அந்த இடப்பட்ட நிலைமையில இருப்போம். அண்ட் Bloc Quebecois என்ன ப்ரொபோஸ் பண்ணினோம்னா அங்க இமிகிரன்ட்ஸ் இங்க வரைக்க அவையில வடிவா அவைண்ட விஷயங்களையும் பார்த்து எங்கட கல்ச்சரையும், அதாவது இங்கத்தைய புது நாடு என்ற கல்ச்சரையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஹாப்பியா எங்கட லைஃபை கண்டக்ட் பண்றதுக்காகத்தான். அதுதான் மெயின் ரீசன். நான் ஒரு சமரி செய்ய வேணும்டா அதான் இருக்கு. தேங்க்யூ. உங்களோட ஸ்பெசிஃபிக்காக உங்களோட ரைடிங்கில் இருக்கிற தமிழ் மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகின்றீர்கள்? எந்த ரைடிங்ல ஐ திங்க் கிட்டத்தட்ட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லி ஐ திங்க் கிட்டத்தட்ட 100 people இருப்பினம் எங்களோட தமிழ் மக்கள். அவைக்கு நான் என்ன சொல்ல விரும்புறேன்டா, இப்ப நீங்க கேட்ட நீங்க இந்த ரீசன்ஸ் ஏன் நான் Bloc Quebecois சேர்ந்து நான் இப்ப பொலிட்டிக்கல் ஃபெடரல் எலெக்ஷன்ல நான் பார்ட்டிசிபேட் பண்றேன்னு. அண்ட் ஆல்சோ ஐ திங்க் நாங்க ஆப்ஷன் கொடுக்க வேணும் வேற பார்ட்டிஸுக்கும் அண்ட் எங்கட சமுதாய ஆக்களுக்கும். அப்ப நான் கூட எங்கட பிளாட்ஃபார்மை ரீட் பண்ணி உங்களோட வேல்யூஸோட அலைன் பண்ணதோ உண்டு செக் பண்ண பார்க்க இன்வைட் பண்றேன். அண்ட் ஆல்சோ இப்ப எங்கட how do you say எங்கட இப்ப எங்கட எலெக்ஷன் அந்த sondage, I forgot the word in English, but if we see the numbers, the riding is between NPD and Bloc Quebecois. Basically the main competition is between NPD and Bloc Quebecois because the liberal lady decided to be more calm during the campaign. So if you want to vote and make it count, you have two options that would make your choice worth it. Thank you so much. That wraps up the interview. It's very important that young women are involved in politics, and you're setting an example for all Tamil women across Canada, right? So thank you so much for that. And I know it must be a hectic time for you, hectic month and hectic week because election is like near voting time. So thank you so much for taking the time to join us today. Thank you so much, Shopika. It's my pleasure being here. Thank you so much for having me. Have a nice day. உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியில் இணையுங்கள். டாப் 5 ஹோம் லைஃப் புரோக்கரேஜ் இன் கனடா. புரோக்கர் ஆஃப் ரெக்கார்ட் செல்வா வெற்றிவேலின் அனுபவ பட்டறிவுடன் கூடிய பயிற்சி. 600க்கும் மேற்பட்ட முகவர்கள் நமது சமூகத்தில் 1000க்கும் மேற்பட்ட முகவர்களை உருவாக்கிய பெருமை. 4000 சதுர அடி பரப்பில் ஒரே கூரையின் கீழ் பிரைவேட் லெண்டிங், மோர்ட்கேஜ், இன்வெஸ்ட்மெண்ட், லா ஃபர்ம், இன்ஹவுஸ் ட்ரைனிங், நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ஸ், செமினார்ஸ், இன்னும் பல. ரியல் எஸ்டேட் துறையில் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்திட ஹோம் Future Realty. Darshini Legal Services Professional Cooperation, Traffic Tickets, Landlord, Tenant Board தொடர்பான விடயங்கள், Employment Law, Small Clients போன்ற அனைத்து விடயங்களுக்கும் Darshini Legal Services Professional Cooperation சட்ட துணை நிறுவனம் 647-390-8969. சட்ட ஆலோசனை தேவையாளர்களுக்கு சரியான முறையில் குறைந்த கட்டணத்தில் சிறந்த முறையில் தொழில்முறை சட்ட உதவியை வழங்கும் சட்ட துணை நிறுவனம் Darshini Legal Services Professional Cooperation, Scarborough, Warden and Shepherd சந்திப்பில் Darshini Legal Services. வெல்கம் பேக். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது குட் ஈவினிங் கனடா. இப்போது டொரண்டோ டைம் 9:23 PM, டொரண்டோ வெதர் 26 degrees Celsius. எங்களுடைய நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி இன்க், செல்வா வெற்றிவேல். ஷோபிகாவுடன் இன்டர்வியூ அவரோட கைத்திருந்தோம். அவர் பல விடயங்களை எங்களுடன் பகிர்ந்திருந்தார். இப்போது நாங்கள் பார்க்க இருப்பது ஒன்டாரியோவில் ஸ்பெசிஃபிக்காக வேக்சினேஷன் சர்டிஃபிகேஷன் சிஸ்டம் பற்றி தான் பார்க்க போகின்றோம். இதை பற்றி ஒன்டாரியோ ஹெல்த் மினிஸ்டர் கிறிஸ்டின் எலியட் இன்று எங்களுடன் கதைத்திருந்தார். இன்றைக்கு ஒன்டாரியோவில் எத்தனை கேசஸ் ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கின்றது என்று பார்த்தோம் என்றால் 557 நியூ கேசஸ் ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கின்றது. அதில் 452 கேசஸ் நாட் ஃபுல்லி வேக்சினேட்டான ஆக்கள்கிட்ட தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது.
ப்ரீமியர் டக்ஃபோர்ட் எங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருந்தார் இந்த வேக்சின் சர்டிஃபிகேஷன் சிஸ்டம் செப்டம்பர் 22 இருந்து இன் எஃபெக்டாக வரும் என்று. அண்ட் இதை பற்றி வந்து மோர் டீட்டெயில்ஸ் இன்றைக்கு எங்களுக்கு தெரிவித்திருந்தார்கள். ஸோ ஒன்டாரியன்ஸ் வந்து பிரிண்ட் பண்ணலாம், இல்லாட்டிக்கு டவுன்லோட் பண்ணலாம் அவர்களுடைய வேக்சினேஷன் ரிசீட்டை. இது எங்கே போய் பிரிண்ட் பண்ணலாம்ன்றா ப்ரொவின்ஷியல் புக்கிங் போர்ட்டலுக்கு போனீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும், நீங்கள் வந்து உங்களுடைய வேக்சினேஷன் ரிசீட்டை வந்து பிரிண்ட் பண்ணுவதற்கு. அண்ட் இந்த வேக்சினேஷன் நீங்கள் வந்து ஒரு நான் எசென்ஷியல் ஆக்டிவிட்டிக்கு போகிறீங்கன்னா நீங்கள் இந்த வேக்சினேஷன் ரிசீட்டை வந்து காட்ட வேண்டும். அத்துடன் ஒரு கவர்மெண்ட் ஐடென்டிஃபிகேஷன் ஐடியையும் காட்ட வேண்டும். ஸோ அது வந்து உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட்டாக இருக்கலாம், சிட்டிசன்ஷிப் கார்டாக இருக்கலாம், டிரைவர்ஸ் லைசன்ஸ், ஒன்டாரியோ ஹெல்த் கார்டு, பாஸ்போர்ட், பெர்மனன்ட் ரெசிடென்ட் கார்டு. ஸோ இது போன்ற விடயங்களை நீங்கள் உங்களுடைய வேக்சினேஷன் சர்டிஃபிகேட்டோடு சேர்த்து காட்டணும். ஸோ என்ன எல்லாம் நீங்கள் வந்து இந்த வேக்சினேஷன் பாஸ்போர்ட் இல்லாமல் செய்யலாம் என்று முதலாவதாக பார்க்க போகின்றோம். ஸோ எசென்ஷியல் ஆக்டிவிட்டீஸ் சச் ஆஸ் க்ரோசரி ஷாப்பிங்காக இருக்கட்டும், ரீட்டைல் ஷாப்பிங், பேங்க்ஸ், அவுட்டோர் ஸ்பேசஸ், அது எல்லாத்தையும் நீங்கள் ஆக்சஸ் பண்ணலாம் ரிசீட் இல்லாமல், வேக்சினேஷன் ரிசீட் இல்லாமல். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து மெடிக்கல் கேர் சர்வீஸை வந்து ஆக்சஸ் பண்ண போகிறீங்கன்னாலும் அதுவும் அலவுடு. அது மட்டும் இல்லாமல் பப்ளிக் வாஷ்ரூம்ஸ் அண்ட் நீங்கள் வந்து ஆர்டருக்கு பே பண்ண போகிறீங்கண்டா, இல்லாட்டிக்கு ஒரு ஆர்டர் பிக்கப் பண்ண போகிறீங்கண்டா அதுக்கெல்லாம் வேக்சினேஷன் பாஸ்போர்ட் வந்து தேவைப்படாது. அது மட்டும் இல்லாமல் வெட்டிங் அண்ட் ஃபியூனரல் சர்வீசஸுக்கும் உங்கள்கிட்ட வந்து வேக்சினேஷன் பாஸ்போர்ட்டை கேட்க மாட்டார்கள். அண்ட் ஆஃப்கோர்ஸ் 12 வயதுக்கு குறைந்தவர்களுக்கும் வேக்சினேஷன் பாஸ்போர்ட் தேவைப்படாது. அண்ட் 12 வயதுக்கு இடைப்பட்டவர்கள் வந்து ஸ்போர்ட்ஸில் வந்து ஈடுபட போகிறார்கள் என்றால் ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டிஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கோ இல்லாட்டி ஆர்கனைஸ் ஸ்போர்ட்ஸில் வந்து ப்ளே பண்ணுறதுக்கோ அது போன்ற விடயங்களுக்கெல்லாம் வேக்சினேஷன் பாஸ்போர்ட் தேவைப்படாது ஒன்டாரியோவில். இப்போது என்ன விடயங்கள் செய்வதற்கெல்லாம் வேக்சினேஷன் பாஸ்போர்ட் தேவைப்பட போகின்றது என்பதை பற்றித்தான் பார்க்க போகின்றோம். முதலாவது ரெஸ்டாரண்ட்ஸ் அண்ட் பார்ஸை வந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ண போகிறீங்க என்றால் தேவை. ஆனால் அவுட்டோர் பேரியோஸுக்கு தேவைப்படாது. அதே மாதிரி நைட் கிளப்ஸ் அது வந்து இன்டோர்ஸாக இருக்கட்டும் இல்லாட்டிக்கு அவுட்டோர்ஸாக இருக்கட்டும் வேக்சினேஷன் பாஸ்போர்ட் தேவை. மீட்டிங் அண்ட் ஈவெண்ட் ஸ்பேசஸ், பேங்க்வெட் ஹாலில் இருக்கட்டும் இல்லாட்டிக்கு கான்ஃபரன்சஸ்க்காக இருக்கட்டும், இதுக்கு எல்லாத்துக்கும் உங்களுக்கு வேக்சினேஷன் பாஸ்போர்ட் தேவைப்படும். அதுபோலவே ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஃபிட்னஸ் ஃபெசிலிட்டிஸுக்கு வந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணுறதுக்கும் தேவை. ஸோ ஜிம் போன்ற விடயங்களுக்கும் தேவைப்படும். ஸ்போர்ட்டிங் இவெண்ட்ஸ், மற்றது கான்சர்ட்ஸ், மியூசிக் ஃபெஸ்டிவல்ஸ், தியேட்டர்ஸ், சினிமாஸ், இவை போன்ற விடயங்களை நீங்கள் ஆக்சஸ் பண்ணுறதுக்கும் தேவைப்படும். இப்போ யார் ஃபுல்லி வேக்சினேட் என்று ஹெல்த் கேரா சொல்லுதுன்றதுக்கு 3 ஆப்ஷன்ஸ் இருக்கின்றது. ஸோ நீங்கள் ஃபுல்லி வேக்சினேட் இருப்பதற்கு கன்சிடர் பண்ணுவதற்கு முதலாவது நீங்கள் வந்து 2 வேக்சின்ஸையும் பெற்றிருக்க வேண்டும். அந்த வேக்சினேஷன் வந்து ஹெல்த் கேனடாவால் அப்ரூவ் பண்ணப்பட்டதாக இருக்க வேண்டும். நீங்கள் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணாலும் அதுவும் அப்ரூவ் தான் கேனடாவில். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து முதலாவது டோஸ் இல்லாட்டிக்கு 2வது டோஸை ஹெல்த் கேனடா அப்ரூவ் பண்ணாத வேக்சினை பெற்றிருந்தீங்கள் என்றால் 2வதாக இல்லாட்டிக்கு 3வதாக mRNA கோவிட் வேக்சின்ஸை பெற்றிருக்க வேண்டும். அப்படி பெற்றிருந்தீர்கள் என்றால் ஃபுல்லி வேக்சினேட் என்று கன்சிடர் பண்ணப்படும். 3வது ஆப்ஷன், நீங்கள் வந்து ஹெல்த் கேனடா அப்ரூவ் பண்ணப்படாத வேக்சின்ஸை பெற்றுக்கொண்டிருந்தீர்கள் என்றால் நீங்கள் வந்து 3 வேக்சின்ஸ் பெற்றிருக்க வேண்டும். ஸோ 3 வேக்சினை வந்து ஹெல்த் கேனடா அப்ரூவ் பண்ணாத வேக்சின்ஸை பெற்றிருந்தீங்க என்றாலும் நீங்கள் வந்து ஃபுல்லி வேக்சினேட்டாக ஒன்டாரியோவில் கன்சிடர் பண்ணப்படும். இப்போது மொத்தமாக நாங்கள் கேனடாவில் எப்படி வேக்சினேஷன் ரேட் இருக்கின்றது என்பதை பார்த்தோம் என்றால் முதலாவது டோஸையும் பெற்றவர்கள் 84% இருக்கின்றது. 2 தடுப்பூசிகளையும் பெற்றவர்கள் 78% இருக்கின்றது. இதை பற்றி ஒன்டாரியோ ஹெல்த் மினிஸ்டர் கிறிஸ்டின் எலியட் சொன்ன விடயங்களை பார்க்கலாம். Since the onset of the pandemic, our top priority has been protecting the health and safety of all Ontarians. As Ontario continues to fight the 4th wave of the pandemic driven by the Delta variant, we know high vaccination. Since the onset of the pandemic, our top priority has been protecting the health and safety of all Ontarians. As Ontario continues to fight the 4th wave of the pandemic driven by the Delta variant, we know high vaccination rates are critical to protecting our communities and hospital capacity while keeping our schools and businesses open and our economy running. Thank you to the over 10 million Ontarians
who have already received both doses. 2 weeks ago, we announced another measure to increase vaccination rates and protect Ontarians by requiring proof of vaccination to access certain settings beginning September 22nd. Already, we are seeing the impact, with over 90,000 first doses administered in the week following our announcement to require proof of vaccination, an increase of 29% from the previous week. To ensure individuals, families, and business know what to expect, today we are sharing new materials and guidance to prepare them for these changes and help address any questions. And together with our health system partners, we are continuing our last mile strategy to reach even more Ontarians who have yet to receive their first or second dose. We are using every tool available to make it easier and more convenient to receive the vaccine and help address hesitancy. Physicians are calling their unvaccinated patients to answer their questions. Our GoVax bus continues to visit schools, malls, and community and sporting events, and over 550 vaccination clinics are underway or planned in or nearby elementary schools, high schools, and colleges and universities. We know some people may have questions about whether the vaccine is safe for youth and pregnant individuals and whether one dose is good enough instead of two. I want to be very clear. All Health Canada approved vaccines are safe, effective, and significantly reduce your risk of serious illness from COVID-19. If you have questions, please reach out to your healthcare provider who can walk you through your specific situation and the benefits of getting vaccinated. So please, if you haven't received your first or second dose, sign up today. And in advance of September 22nd, I encourage everyone to print or download your vaccination receipt from the provincial booking portal as soon as possible. Thank you. 30வது ஆண்டில் கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம் புகலிடம் தந்த கனேடிய மண்ணில் தலை நிமிர்ந்து வாழ வர்த்தகத் துறையில் மிளிரும் அனைவரும் ஒன்றாக இன்றே இணைந்திடுங்கள். கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம் CTCC. எதிர்காலம் எங்கள் கையில் வாழும் மண்ணை தோள் கொடுத்து வளமாக்குவோம். நிரந்தர கட்டடத்தில் புதுப்பொலிவுடன் 30வது ஆண்டில் கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம் CTCC. கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம். உங்கள் கை தொலைபேசிகளில் தமிழில் கனேடிய செய்திகள், கனேடிய தகவல்களை அறிந்து கொள்ள GEC தமிழ் ஆப் உதவுகிறது. உடனே GEC தமிழ் டிவி ஆப்பினை டவுன்லோட் செய்யுங்கள். ஆண்ட்ராய்டு, iOS ஆகிய தளங்களில் இப்பொழுதே நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். கனடா நாட்டின் செய்திகள், தகவல்கள் தினமும் அறிந்து கொள்வதோடு உங்கள் விளம்பரங்களும் பல நூற்றுக்கணக்கான பார்வையாளர்களை சென்றடைய GEC தமிழ் டிவி. வெல்கம் பேக். நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது குட் ஈவினிங் கனடா. இப்போது டொரண்டோ டைம் 9:32 PM அண்ட் எங்களுடைய நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி இன்க் செல்வா வெற்றிவேல். இப்போது நாங்கள் ஒன்டாரியோ ஹெல்த் மினிஸ்டர் கிறிஸ்டின் எலியட் சொன்ன விடயங்களை பார்த்தோம். அவர் சொல்லியிருந்தார் ஒன்டாரியோ வேக்சின் சர்டிஃபிகேஷன் சிஸ்டத்தை பற்றி அனௌன்ஸ் பண்ணோன்னே 28% இன்க்ரீஸ் பண்ணப்பட்டிருக்கின்றது வேக்சினேஷன் ரேட் அண்ட் வேக்சினேஷனை பெற்றுக்கொள்ளப்பவர்கள் என்ற ரேட் வந்து இன்க்ரீஸ் பண்ணப்பட்டிருக்கின்றது என்று குறிப்பிட்டிருந்தார். அது மட்டும் இல்லாமல் ஹெல்த் கேர் அவர் குறிப்பிட்டிருந்தால் உங்களுக்கு வேக்சினேஷனை பற்றி ஸ்டில் டவுட் இருந்துச்சுன்னா, அதோட எஃபெக்டிவ்னஸை பற்றி டவுட் இருந்துச்சுன்னா உங்களுடைய ஹெல்த் கேர் ப்ரொவைடர்ஸை வந்து கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய கேள்விகளை கேட்குமாறும் கூறியிருந்தார். இப்போது நாங்கள் ஒன்டாரியோட சீஃப் மெடிக்கல் ஆஃபீஸர் கரன் மோர் வந்து இன்றைக்கு எங்களுடன் பகிர்ந்து கொண்ட விடயங்கள் என்னவென்றால் 3வது தடுப்பூசி பற்றி பகிர்ந்து கொண்டிருக்கின்றார். இப்போ பார்த்தோம்னா 2 தடுப்பூசிகளை பெற்றாலும் பிரேக் த்ரூ இன்ஃபெக்ஷன் என்று நடந்து கொண்டிருக்கின்றது. ஸோ அதனால் வந்து யார் இந்த 3வது தடுப்பூசியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று டாக்டர் கரன் மோர் சொல்லிய விடயங்களை பார்க்கலாம். As we continue to learn to live with COVID-19, the data is telling us that the most important step to protect ourselves and each other is to get fully vaccinated. The numbers are telling the story.
those who are unvaccinated are 24 times more likely to be in a hospital than those that are fully vaccinated. They are 43 times more likely to be a patient in intensive care settings compared to those that are fully vaccinated. Vaccines are safe, they're effective, they work to protect Ontarians. Ontario is following the evidence when it comes to third doses of the COVID-19 vaccine, as well as following the recommendations from the National Advisory Committee on Immunization. A complete 2-dose COVID-19 vaccine series provides strong protection against COVID-19 infection and severe outcomes, including against the Delta variant in the general population. However, for some populations, a third dose may be required to provide sufficient protection because of a waning immune response to vaccines and increased risk of COVID-19 infection. So today we are expanding the eligibility for additional vulnerable populations, including those undergoing active treatment for solid tumors, those who are in receipt of chimeric antigen receptor, so CAR T cells, individuals with severe or moderate primary immunodeficiencies, individuals receiving active treatment for significantly immunosuppressive conditions, and individuals with stage 3 or advanced untreated HIV infection, and those with acquired immunodeficiency syndrome. The locations and timing for third doses will vary by public health unit and high-risk population based on local planning and considerations. வெல்கம் பேக். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது குட் ஈவினிங் கனடா. எங்களுடைய நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி இங் செல்வா வெற்றிவேல். எங்களுடைய ஒன்டாரியோஸ் சீஃப் மெடிக்கல் ஆஃபீஸர் டாக்டர் கேரன் மோர் தேர்ட் வேக்சினை பற்றி சொன்ன விடயங்களை பார்த்தோம். இப்போது அல்பர்டாவில் தான் என்ன நடக்கின்றது என்பதை பற்றி பார்க்க போகின்றோம். ஸோ ஒன்டாரியோவோட அல்பர்டாவை கம்பேர் பண்ணும்போது அவன் பாப்புலேஷன் வந்து லெஸ் தான். ஸோ ஒன்டாரியோ வந்து 3 times மோர் பாப்புலேஷனாக இருக்கின்றது ஒன்றாரியில். ஆனால் அவை கேசஸ் எப்படி இருக்கின்றது என்று பார்த்தோம் என்றால் 1000க்கு மேலாகத்தான் கேசஸ் வந்து இப்போ ரெக்கார்ட் பண்ணப்பட்டு கொண்டு வருகின்றது. அண்ட் இவர்கள் குபெக் அடுத்ததாக வேக்சினேஷன் பாஸ்போர்ட்டையும் கொண்டு வந்திருக்கின்றார்கள். ஸோ வேக்சின் ஸ்டேட்டஸ் கார்டு அல்பர்டாவில் இருப்பவர்கள் இந்த Thursday நீங்கள் பிரிண்ட் பண்ணிக்கொள்ளலாம். மை ஹெல்த் ரெக்கார்ட்ஸ் என்று இதுக்கு சைன் அப் பண்ணுவதன் மூலமாக நீங்கள் வந்து இதை பிரிண்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். அண்ட் இந்த வேக்சினேஷன் ஸ்டேட்டஸ் கார்டு வந்து மொபைல் டிவைஸஸ்லேயும் ஆக்சசபிளாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் QR கோட் வந்து அடுத்த கிழமை வரப்போகின்றது. இது ஏனென்று பார்த்தோம் என்றால் பிஸ்னஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸை ஹெல்ப் பண்ணுறதுக்கு. ஸோ அவர்கள் வந்து இஃப் த இன்ஸ்டிடியூஷன் நீட்ஸ் ப்ரூஃப் ஆஃப் வேக்சினேஷன் ஸ்டேட்டஸ் இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இப்போது நாங்கள் பார்க்க இருப்பது பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ இன்றைக்கு ஆப்கானிஸ்தானில் நடக்கின்ற விடயங்கள் பற்றியும் 4th wave பற்றியும் பகிர்ந்திருந்தார். ஸோ கேள்விகள் வந்துச்சு, அதற்கு ஆன்சர் பண்ணியிருந்தார். ஸோ இதை பற்றி பார்க்கலாம். August 31st, Mark Garneau said that there were about 1,200 Canadians or people with ties to Canada still in Afghanistan. Yesterday, you told Global News that your government got all Canadians out of Afghanistan. Is that true? I was referring to the diplomatic and consular staff directly. We know there are still many Canadians in Afghanistan, and we were working with we worked with our allies to get them out over the air bridge in August. We're working with our allies and partners like the Qataris to get them out on flights from Kabul. And we're even working with neighboring partners like Pakistan to be able to get Canadians out of Afghanistan as well. We will keep working until not only all Canadians are out of Afghanistan, but also Canada welcomes 40,000 Afghan refugees coming not just to build a better life for themselves, but contributing to build a better life for all Canadians. Can you provide any specifics about how many Canadians remain and any specifics about next flight plans? For those next flight plans, which we're working nonstop on, I'm sure our ministers will be able to answer that question, so we'll make sure we follow up with you on those details. Next question. Good morning, Mr. Trudeau. Steve Shear with the Reuters. You mentioned Alberta this morning, and Jason Kenney, they're cancelling elective surgeries because
Hospitals are overloaded. Saskatchewan is seeing a spike in cases. They don't even have a mask mandate in Saskatchewan right now, and neither province supports vaccine passports. So my question is, do you have any advice for Premiers Moe and Kenney right now on COVID? And if you were elected, how do you propose to work with them on COVID if they oppose vaccine passports and mandates? This fourth wave is a wave primarily of people who chose not to get vaccinated. In Alberta, in Saskatchewan, millions of people have done the right thing and gotten vaccinated. And we know that bringing in clear mandates like you can't get on a plane or a train without getting vaccinated, if you want to work for the public service, federal public service, you have to be vaccinated, or working with provinces on things like vaccine certification and passports causes people who were hesitant to choose to finally get vaccinated. And getting vaccinated is the way through this. And I feel bad, really bad, for those people in Alberta and Saskatchewan who've stepped up to do the right thing. Yes, it's a lower number than elsewhere in the country as a proportion, but it's still a majority of Albertans and Saskatchewans who've gotten vaccinated. And because of leadership that will not commit to keeping them safe in the right way, or even protecting the economy the right way, they're facing greater risks because of canceled surgeries. They're facing emergency public health restrictions that may have to be brought in. We are going to make it easier for those provinces to move forward with vaccine certification and encourage people to get vaccinated because we will foot the bill for that. And I don't... We changed lives for the better, especially when you need it most. We change lives by providing simple solutions. We believe in positive changes, peace of mind, and financial security. Life is for living, no matter what happens. Life 100. Protect what matters the most to you, your family, and your business. வெல்கம் பேக். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது குட் ஈவினிங் கனடா. இப்போது டொரண்டோ டைம் 9:42 PM. பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ ஆப்கானிஸ்தானில் நடக்கிற விடயங்களை பற்றி கேள்விகளுக்கு பதில் அளித்திருந்தார். ஸோ ஆப்கானிஸ்தான் கபூலில் வந்து இப்போ ஸ்டில் கெனடியன்ஸ் வந்து ஸ்டக்காக இருக்கின்றார்கள். ஸோ அவர்களை அங்கிருந்து கொண்டு வருவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவதாக குறிப்பிட்டிருந்தார். கெனடியன்ஸை மட்டுமில்லை, ரெஃப்யூஜிஸையும் 40,000 ரெஃப்யூஜிஸையும் கொண்டு வருவதாகவும் குறிப்பிட்டிருந்தார் பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ. அதைத் தொடர்ந்து இப்போது நாங்கள் சிட்டி ஆஃப் டொரண்டோவில் என்ன நடக்கின்றது என்பதை பற்றி தான் பார்க்க போகின்றோம். ஸோ சிட்டி ஆஃப் டொரண்டோவில் டொரண்டோ மேயர் ஜான் டோரி அனௌன்ஸ் பண்ணியிருந்தவர் எல்லோருமே செப்டம்பர் 13க்கு முன்னுக்கு அவர்களுடைய வேக்சின் ஸ்டாட்டஸை வந்து தெரிவிக்கணும். ஆனால் இப்போ வந்து அந்த டெட்லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணப்பட்டிருக்கின்றது எண்ட் ஆஃப் திஸ் வீக்குக்கு. ஏனென்று பார்த்தோம் என்றால் இதில் குறிப்பிடப்பட்ட ரீசன் என்னவென்று பார்த்தோம் என்றால் அங்கே வேலை செய்கிற எல்லா ஸ்டாஃபுக்கும் வந்து இன்டர்நெட் கனெக்ஷனும் கம்ப்யூட்டர் ஆக்சஸும் எல்லா டைம்லேயும் இல்லை. ஸோ அதனால் வந்து டிலே ஆகப்பட்டிருக்கின்றது என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. ஸோ இப்போது வந்து எல்லோருமே முதலாவது வேக்சின்ஸை செப்டம்பர் 30க்குள்ளே பெற்றுக்கொண்டும், இரண்டாவது வேக்சினை அக்டோபர் 30க்குள்ளே பெற்றிருக்க வேண்டும். இல்லாட்டிக்கு மேண்டட்டோரி இன்ஃபர்மேஷன் செஷனில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருப்பது கரன்சி தான். மற்ற நாடுகளில் எப்படி கரன்சி இருக்கின்றது என்பதை பார்க்கலாம். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில்
கனேடிய நாணய மாற்று விகிதம் செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இலங்கை 189 இலங்கை ரூபா, இந்தியா 60 இந்திய ரூபா, அமெரிக்கா 0.79 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.67 யூரோ, சுவிட்சர்லாந்து 0.73 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.57 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.08 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 1.06 சிங்கப்பூர் டாலர். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. கனடா பிராம்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா. வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. வெல்கம் பேக். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது குட் ஈவினிங் கனடா. இப்போது டொரண்டோ டைம் 9:44 PM. எங்களுடைய நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி இங் செல்வா வெற்றிவேல். இப்போது பார்க்க போகிறது கனேடிய செய்திகள். இதை வாசிப்பவர் துஷந்தி குணரட்னம். நீங்கள் கனடாவா அல்லது கனடா நாட்டில் என்ன நடக்கிறது தெரிந்து கொள்ள வேண்டுமா? கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் குறுகிய நேரத்தில் அறிந்து கொள்ள திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணிக்கு குட் ஈவினிங் கனடா. IPTV, Facebook, YouTube, WhatsApp போன்ற சமூக வலைத்தளங்களூடாக நேரடியாக அறிந்து கொள்ளுங்கள். வியாபாரத்துக்கு அழகு விளம்பரம். உங்கள் விளம்பரங்களும் எமது நிகழ்ச்சியில் இடம்பெற்று பல நூற்றுக்கணக்கான வாடிக்கையாளர்களை சென்றடைய எம்மை தொடர்பு கொள்ளுங்கள். குட் ஈவினிங் கனடா. 100% கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் அறிந்து கொள்ள பார்க்க தவறாதீர்கள். குட் ஈவினிங் கனடா. வணக்கம். இன்று செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி செல்வா வெற்றிவேல் ஆதரவில் குட் ஈவினிங் கனடா.com, தேசியம் நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். தடுப்பூசி சான்றிதழ் திட்டத்தின் புதிய விவரங்களை ஒன்டாரியோ மாகாணம் இன்று வெளியிட்டது. எதிர்வரும் 22ஆம் தேதி முதல் கோவிட் தடுப்பூசி நிலையை எவ்வாறு நிரூபிப்பது என்பது குறித்த புதிய விவரங்கள் இன்று வெளியிடப்பட்டது. அத்தியாவசியமற்ற நிறுவனங்களுக்குள் நுழைவதற்கு தடுப்பூசிகள் கட்டாயமாக்கப்படுவதற்கு ஒரு வாரத்திற்கு முன்பாக ஒன்டாரியோ வணிகங்களுக்கான மேலதிக வழிகாட்டுதல்கள் இன்று வெளியிடப்பட்டன. அக்டோபர் மாதம் 22ஆம் தேதி மேம்படுத்தப்பட்ட சான்றிதழ் கிடைக்கும் வரை ஒன்டாரியோ வாசிகள் அரசாங்க வலைத்தளத்தில் இருந்து தங்கள் 2வது தடுப்பூசிக்கான ஆதாரத்தை பதிவிறக்க வேண்டும். தடுப்பூசி சான்றிதழ் திட்டத்தின் நடைமுறையை பின்பற்றாதவர்களுக்கான அபராதம் $750 முதல் $1000 வரை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் மோசடி ஆவணங்களை சமர்ப்பிப்பவர்களுக்கும் அதே அபராதம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய விதிகள் தடுப்பூசிக்கு இன்னும் தகுதியற்ற 12 வயதுக்குட்பட்டவர்களை பாதிக்காது என்பது குறிப்பிடத்தக்கது. பொதுத் தேர்தலுக்கான முற்கூட்டிய வாக்குப்பதிவில் இம்முறை சுமார் 5.8 மில்லியன் கனேடியர்கள் வாக்களித்துள்ளனர். கடந்த வெள்ளிக்கிழமை ஆரம்பமான முற்கூட்டிய வாக்குப்பதிவு நேற்று முடிவுக்கு வந்தது. தேர்தல் திணைக்களம் வழங்கிய ஆரம்ப புள்ளிவிவரங்களின்படி 5.78 மில்லியன் கனேடியர்கள் முற்கூட்டிய வாக்குப்பதிவில் தங்கள் வாக்குகளை அளித்துள்ளனர். இது 2019 தேர்தலில் பதிவான முற்கூட்டிய வாக்களிப்பை விட 18.5% அதிகரிப்பாகும். அதேவேளை 2015 தேர்தலில் இருந்து இது 57% அதிகரிப்பாகும். இந்த எண்ணிக்கையில் தபால் மூல வாக்குகள் அடங்கவில்லை. கனேடியர்கள் தபால் மூலம் வாக்களிக்க பதிவு செய்யும் காலக்கெடு இன்று மாலை 6 மணியுடன் முடிவடைந்தது. தேர்தல் வாக்களிப்பு எதிர்வரும் 20ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இந்த கோடையின் ஆரம்பத்தில் மாகாணத்தின் கட்டுப்பாடுகளை நீக்கியது தவறான அணுகுமுறை என அல்பர்டாவின் தலைமை மருத்துவ அதிகாரி ஒப்புக்கொண்டார். கோவிட் தொற்றின் பரவல் முடிந்துவிட்டதாக அல்பர்டாவில் ஒரு பகுதியினர் நம்புவதற்கு பொறுப்பு ஏற்றுக்கொள்வதாக வைத்தியர் ஜீனா ஹேசோ என்று கூறினார். கோவிட் தொற்றை மாகாண அரசாங்கம் கையாண்டு வரும் விதம் குறித்த சுகாதார பணியாளர்களின் விரக்தியையும் கோபத்தையும் அவர் ஒப்புக்கொண்டார். அல்பர்டாவின் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை முன்னெப்போதும் இல்லாத நிலையை எட்டியுள்ளதாக நேற்று அறிவிக்கப்பட்ட நிலையில் இந்த கருத்தை தலைமை மருத்துவ அதிகாரி தெரிவித்தார்.
இன்று அல்பர்டாவில் 1434 புதிய தொற்றுகள் பதிவாகியுள்ள நிலையில் மருத்துவமனைகளின் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கிறது. கனடாவில் இன்று 4000 வரையிலான கோவிட் தொற்றுகள் பதிவாகியுள்ளன. இன்று சுகாதார அதிகாரிகள் மொத்தம் 3955 தொற்றுகளை பதிவு செய்துள்ளனர். மீண்டும் அதிகூடிய தொற்றுகளை அல்பர்டா மாகாணம் பதிவு செய்தது. அல்பர்டாவில் 1434 தொற்றுகளும் 9 மரணங்களும் பதிவாகின. தவிரவும் பிரிட்டிஷ் கொலம்பியாவில் 677 தொற்றுகளும் 1 மரணமும், கியூபெக்கில் 633 தொற்றுகளும் 7 மரணங்களும், ஒன்டாரியோவில் 577 தொற்றுகளும் 6 மரணங்களும், சஸ்கச்சுவானில் 506 தொற்றுகளும் 2 மரணங்களும் என்று பதிவாகின. ஏனைய மாகாணங்களிலும் பிரதேசங்களிலும் முறையே 100க்கும் குறைவான தொற்றுகள் என்று பதிவாகியுள்ளன. முகக்கவசம் அணிய மறுத்தால் சில மாகாணங்களில் வாக்களிக்க முடியாத நிலை தோன்றும் என கனேடிய தேர்தல் திணைக்களம் எச்சரிக்கிறது. முகக்கவசம் இல்லாமல் அல்லது முகக்கவசம் அணிய மறுக்கும் வாக்காளர்கள் வாக்களிக்க முடியாத நிலை தோன்றலாம் என தேர்தல் திணைக்களம் தெரிவித்தது. முகக்கவசம் அணிவது கட்டாயமாக்கியுள்ள மாகாணங்களில் முகக்கவசம் இல்லாமல் வாக்குச்சாவடிக்குள் செல்வது மறுக்கப்படலாம் என தேர்தல் திணைக்களத்தின் பேச்சாளர் கூறினார். சஸ்கச்சுவான், நியூ பிரன்ஸ்விக், நோவா ஸ்கோஷியா, பிரின்ஸ் எட்வர்ட் ஐலண்ட், நியூஃபவுண்ட்லேண்ட் லேப்ரடோர், யூகோன் மற்றும் நுனவுட் ஆகிய மாகாணங்களிலும் பிரதேசங்களிலும் முகக்கவசம் அணிய தேவையில்லை. ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியின் செல்வா வெற்றிவேல் ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வெல்கம் பேக். இப்போது நாங்கள் பார்க்க இருப்பது தடுப்பூசி அவேர்னஸ் பற்றிய ஒரு பாடல்தான். இதை பாடியவர் ஆகஸ்டின் ஜெயஸ் ஜோதி. பார்க்கலாம். எங்கள் வாழ்வில் நாம் இழந்ததை திரும்பவும் எமக்கு கொடுக்கும் தடுப்பூசியே. எங்கள் வாழ்வில் நாம் இழந்ததை திரும்பவும் எமக்கு கொடுக்கும் தடுப்பூசியே. தொலைந்து போனவற்றை அடைய மீண்டும் பழைய நிலைமைக்கு திரும்ப. தொலைந்து போனவற்றை அடைய மீண்டும் பழைய நிலைமைக்கு திரும்ப. ஆதரிப்போம், ஊக்குவிப்போம் எங்கள் நகரத்தின் திட்டங்களை. ஆதரிப்போம், ஊக்குவிப்போம் எங்கள் நகரத்தின் திட்டங்களை. எங்கள் வாழ்வில் நாம் இழந்ததை திரும்பவும் எமக்கு கொடுக்கும் தடுப்பூசியே.
கல்வி சாலை வளமை எங்கள் தெரிவே தொழில்கள் இயல்பு நிலை பெறவே கல்வி சாலை வளமை எங்கள் தெரிவே தடுப்பூசிதான் எங்கள் கவசம்தான் தவறாமல் நடை போடுவோம் தடுப்பூசிதான் எங்கள் கவசம்தான் தவறாமல் நடை போடுவோம் எங்கள் வாழ்வில் நாம் இழந்ததை திரும்பவும் எமக்கு கொடுக்கும் தடுப்பூசியே திரிபடைந்து வரும் யுத்தம் முழுமை வெற்றி எங்கள் கையில் திரிபடைந்து வரும் யுத்தம் முழுமை வெற்றி எங்கள் கையில் சமூகமாக ஆதரிப்போம் இந்த திருநாட்டின் வெற்றிதனை சமூகமாக ஆதரிப்போம் இந்த திருநாட்டின் வெற்றிதனை எங்கள் வாழ்வில் நாம் இழந்ததை திரும்பவும் எமக்கு கொடுக்கும் தடுப்பூசியே எங்கள் வாழ்வில் நாம் இழந்ததை திரும்பவும் எமக்கு கொடுக்கும் தடுப்பூசியே. வெல்கம் பேக். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது குட் ஈவினிங் கனடா. இப்போது டொரண்டோ டைம் 9:55 PM. தடுப்பூசி அவேர்னஸ் பற்றிய பாடலை பார்த்தோம். பாடியவர் ஆகஸ்டின் ஜெயசௌதி. அடுத்து நாங்கள் பார்க்க இருப்பது நாளை நிலவும் கால்நிலை. பார்க்கலாம். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி புதன்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 24 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 12 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். ஒட்டோவாவில் அதிகூடிய வெப்பநிலை 21 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 9 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். லேசான மழைக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. மான்ட்ரியாலில் அதிகூடிய வெப்பநிலை 21 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 12 பாகை செல்சியஸ். நாளைய நாள் மழைக்குரிய நாளாக தென்படுகிறது. கால்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 14 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 3 பாகை செல்சியஸ். நாளைய நாள் மழைக்குரிய நாளாக தென்படுகிறது. வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 17 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 9 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி பிரகாசமாக இருக்கும். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி புதன்கிழமை நிலவும் காலநிலை. உங்கள் கை தொலைபேசிகளில் தமிழில் கனேடிய செய்திகள், கனேடிய தகவல்களை அறிந்து கொள்ள GEC தமிழ் ஆப் உதவுகிறது. உடனே GEC தமிழ் டிவி ஆப்பினை டவுன்லோட் செய்யுங்கள். ஆண்ட்ராய்டு, iOS ஆகிய தளங்களில் இப்பொழுதே நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். கனடா நாட்டின் செய்திகள், தகவல்கள் தினமும் அறிந்து கொள்வதோடு உங்கள் விளம்பரங்களும் பல நூற்றுக்கணக்கான பார்வையாளர்களை சென்றடைய GEC தமிழ் டிவி. வெல்கம் பேக். இத்துடன் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.